ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரம்பற்ற வேலை நிறுத்தத்தை மேற்கொள்ள உள்ளனர். ஜனவரி 6 முதல் காலவரையற்ற தொடர் வேலை நிறுத்தத்தை கடந்த ஒரு 4.5 ஆண்டுகளாக நிறைவேற்றாமல் அல்வா கொடுத்து வந்த ஒரு அரசு திடீர்னு அடுத்த 4 மாதங்களுக்குள்ள நிறைவேற்றும் எப்படி எதிர்பார்க்க முடியும்? அரசு ஊழியர்கள், செவிலியர்கள் எல்லோருமே திமுக அரசுக்கு எதிராக திரும்பி உள்ளனர். இந்த வாட்டி அரசு ஊழியர்களை நம்பி திமுக இருந்ததனால் தோல்வியை தழுவும். அவர் களத்துல என்ன கண்டாரோ அது இப்போது அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசுக்கு எதிராக அரசு ஊழியர்கள் பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவங்களுடைய கோரிக்கை, நீண்டகால கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக திமுக தொடக்கத்தில் கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்பதை குறிப்பிட்டு ஒரு பெரும் போராட்டத்தை அரசு ஊழியர்கள் முன்னெடுத்து வருகின்றனர். அந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா, பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு 2021 தேர்தலின் போது திமுக வாக்குறுதி அளித்தது. இப்ப அடுத்த தேர்தலே வரப்போகிறது, இன்னமும் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. எனவே பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வருவோம் என்கிற வாக்குறுதியை நீங்கள் இப்போதே நிறைவேற்றி ஆக வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஒரு பெரும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதோடு மட்டுமல்லாமல் காலி பணியிடங்களை நிரப்ப கோரி போராட்டம் நடந்து வருகிறது. இந்த போராட்டத்தை யார் நடத்துறா அப்படின்னா, அரசு ஊழியர் சங்க கூட்டு நடவடிக்கை குழு ஜாக்டோ அது நடத்துகிறது. அதோட ஆசிரியர்களுடைய பல்வேறு சங்கங்கள் அவங்களும் இணைந்து கொள்ளுகிறார்கள். இதெல்லாம் சேர்ந்த அந்த ஒரு கான்ஃபெடரேஷன் மிகப்பெரிய அளவுல போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறது. இதுல என்ன ஒரு பியூட்டினா, தேர்தலில் எப்படியா ஜெயிச்சாகணுங்கிறதுக்காக 2021 வாக்குறுதிகளை அள்ளி விட்டது திமுக. அவர்கள் தங்களுடைய வாக்குறுதிகளை ஒரு பட்டியலிட்டு ஒரு புத்தகமாகவே வெளியிட்டு இருந்தனர். அந்த வாக்குறுதிகள் பட்டியலில் 309வது வாக்குறுதி என்ன அப்படின்னா, புதிய ஓய்வூதிய திட்டத்தை நீக்கிவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படிங்கிறது தான். ஆனா இப்ப வரைக்கும் கொண்டு வரல. இதே போல ஏராளமான வாக்குறுதிகள் அவங்க அள்ளி விட்டது, எதுவுமே நிறைவேற்றப்படல. அதுல இது ரொம்ப முக்கியமானது. சோ இப்ப இதை வலியுறுத்தி, நீங்க தானே சொன்னீங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம்ட்டு, அப்படின்னா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி மிக தீவிரமாக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து இருக்கிறார்கள். ஆக்சுவலா இது என்ன அப்படின்னா, இது கொஞ்சம் நம்ம கூடுதல் விஷயம் தெரிஞ்சுக்கணும். 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு கவர்மெண்ட் ஜாப்ல சேர்ந்தவங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் பொருந்தாது. புதிய ஓய்வூதிய திட்டத்தின்படிதான் அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், அதாவது ஓய்வுக்கு பிறகு. அதே நேரத்தில் 2003க்கு முன்னால ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னு, ஈவன் 2001 ஜாயின் பண்ணியிருந்தா கூட அவங்க தப்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். பழைய ஓய்வூதிய திட்டம் அது கீழே வந்துருவாங்க. இந்த 2003க்கு பிறகு அரசு வேலையில ஜாயின் பண்ணவங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் பொருந்தாது என்பதாக இதுவரைக்கும் இருந்து வந்திருக்கிறது. இப்ப டிஎம்கே தான் 2021 தேர்தலின் போது நாங்க இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தை நீக்கிவிட்டு அந்த இடத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு வாக்குறுதி சொன்னாங்க. இந்த வாக்குறுதியை நம்பி அந்த 2021 தேர்தலின் போது கிட்டத்தட்ட அரசு ஊழியர்கள் அத்தனை பேருமே திமுகவுக்காக வேலை பார்த்தனர் அல்லது திமுகவுக்காக அவங்க வாக்களித்தனர். இது நடந்தது. இப்போது அரசு ஊழியர்கள் தாங்கள் ஏமாற்றப்பட்டதாக கருதுகிறார். சொன்ன வாக்குறுதியை இப்ப வரைக்கும் நிறைவேற்றவே இல்லை. அடுத்த 6 மாசத்துல என்ன நிறைவேற்றிட போறாங்க? அதுலயும் மார்ச்லயோ ஏப்ரல்லயோ தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சுன்னா மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அமலுக்கு வந்து, அதுக்கப்புறம் எந்த கொள்கை முடிவையும் எந்த அறிவிப்பையும் தமிழக அரசால வெளியிட முடியாது. சோ இன்னைக்குல இருந்து கனெக்ட் பண்ண இருக்கிறது 4 மாசம் தான். இந்த 4 மாத காலத்துக்குள்ள இவர்கள் என்ன நிறைவேற்றுவார்கள் தெரியல. கடந்த ஒரு 4.5 ஆண்டுகளாக நிறைவேற்றாமல் அல்வா கொடுத்து வந்த ஒரு அரசு திடீர்னு அடுத்த 4 மாதங்களுக்குள்ள நிறைவேற்றும் எப்படி எதிர்பார்க்க முடியும்? அதுலதான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனோட, பெரும் ஏமாற்றத்தோட அரசு ஊழியர்கள் இவ்வளவு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார். கடந்த பிப்ரவரி மாதமும் சரி, அதே போல மார்ச் மாதமும் சரி, இந்த கோரிக்கைகள் தொடர்பாக அமைச்சர்கள் குழுவோடு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனா எந்த பேச்சுவார்த்தையும் பலன் கொடுக்கல. ஆனா ஒரு வெற்று ப்ராமிஸ், அதெல்லாம் பண்ணிடலாம், நல்லா பண்ணிடலாம் இப்படியே, ஆனா ஒண்ணும் நடக்கல. இப்போ இந்த போராட்டம் தீவிரமடைந்ததன் எதிரொலியாக நேற்றைக்கு தலைமைச் செயலகத்துல வச்சு அமைச்சர்களோட ஜாக்டோ பேச்சுவார்த்தை நடத்தியது. ஜாக்டோ சார்பில் 32 அரசு ஊழியர் சங்க பிரதிநிதிகள் பங்கேற்றனர். அமைச்சர்கள் தரப்புல பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, மாநில நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு, மாநில பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் பங்கேற்றனர்.
இப்போ இந்த பேச்சுவார்த்தை எப்படின்னா நேத்திக்கு காலையில 11 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 2:15 மணி வரைக்கும் தொடர்ந்தது. ஆனால் தோல்வியில் முடிந்தது. அது தோல்வியில முடிஞ்சது அப்படிங்கறத வெளியில வந்து செய்தியாளர்கள்ட்ட பேசின தொழிற்சங்க பிரதிநிதிகளே பதிவு செய்திருக்கிறார். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவ்வளவு லென்த்தியா நாங்க வந்து பேசியிருக்கோம், இவ்வளவு நேரம் பேசியிருக்கோம், அரசு தரப்புல ஒரு உத்தரவாதம் கூட எங்களுக்கு அதிகாரபூர்வமாக தரப்படவில்லை. திரும்ப திரும்ப பேசினா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மத்திய அரசுல இருந்து நிதி வரல, அதனால உங்களுக்கு நாங்க சொன்னபடி நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் மத்திய அரசு மேல சுமத்துறாங்க. நிறைவேற்றுவோங்கிற உத்தரவாதமே தரல. நாங்க அத்தனை பேரும் மாநில அரசு ஊழியர்கள், நாங்க மாநில அரசு தான் கேட்போம், நிறைவேற்ற வேண்டிய மாநில அரசுடைய கடமை. எதை கேட்டாலும் மத்திய அரசுன்னா இப்பவும் மத்திய அரசு நிதி தரவில்லை, எனவே நிறைவேற்றவில்லை என்று சொல்லுகிறார்கள். அதனால ஒரு தெள்ள தெளிவான உத்தரவாதம் ஒண்ணுமே தரப்படல, இதுல எந்த நியாயமும் இல்ல அப்படின்னு அந்த ஜாக்டோ ஜியோ சங்க தலைவர்கள் சொல்லி இருக்கிறார். உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லுங்கள் என்று கருத்து கேட்பு கூட்டமாக, ஆலோசனை கூட்டமாக நடத்தியதை ஜாக்டோ ஜியோ வன்மையாக கண்டிக்கிறது. ஏனென்று சொன்னால் ஜாக்டோ ஜியோ கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற சூழலில் பேச்சுவார்த்தை என்று அழைத்து மீண்டும் முதலில் இருந்து உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லுங்கள், அதை நாங்கள் செயலாளரிடம் ஆலோசித்துவிட்டு முதல்வரிடம் பேசிவிட்டு மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறோம் என்று மீண்டும் மீண்டும் முதலில் இருந்து தொடங்குகின்ற விளையாட்டை போல இந்த பேச்சுவார்த்தை அமைந்தது. எனவே இதை ஜாக்டோ ஜியோ வன்மையாக கண்டிக்கிறது. இதே பேச்சுவார்த்தையில பங்கெடுத்த சண்முகநாதன் அவர் வந்து தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்ற பொதுச் செயலாளர். அவர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை சுட்டி காட்டுகிறார். நாங்க வலியுறுத்தி இருக்கக்கூடிய இந்த கோரிக்கைகள், இந்த பேச்சுவார்த்தை, இது தொடர்பா அரசுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கறதையே அமைச்சர்கள் எங்கள்கிட்ட சொல்லல அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. பெரிய பிரச்சனை பத்திட்டு போயிட்டு இருக்கு. அது தொடர்பா இந்த கவர்மெண்ட் ஸ்டாண்ட் என்னன்னு எங்களுக்கு தெரியல, அதை அவங்க சொல்லவும் இல்லை அப்படிங்கிற. சோ அரசு ஒரு நிலைப்பாடே இல்லாமல் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை அப்படியே அந்த டயத்தை இழுக்கணுங்கிறதுக்காக பேசிட்டு இருக்காங்களா? இந்த டோன்ல சண்முகநாதன் தெரிவித்திருக்கிறார். அதோட சண்முகநாதன் இன்னொன்றை சுட்டி காட்டி இருக்கிறார். அதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்டாண்டையும் தெரிவிக்கல, அதிகாரபூர்வமான உத்தரவாதம்னு ஒண்ணு வழங்கல, ஆனா ஒரு பொதுவான போக்குல எதையோ ஒண்ணு சொல்றாங்க. இப்போ உதாரணமா நாங்க வந்து ஓய்வூதிய குழுவினுடைய அறிக்கையை முதல்வர்கிட்ட சமர்ப்பிச்சு இது சம்பந்தமா முதல்வர்கிட்ட பேசி பொங்கல் திருநாள் அன்னைக்கு ஒரு இனிப்பான செய்தியை வழங்குறோம் அப்படின்னு சொல்லி ஏதோ சும்மா அந்த அரசியல் ரீதியா மத்தா போடுற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. ஒரு அதிகாரபூர்வமான உத்தரவாதம்னு ஒண்ணு இருக்கணும்ல, அது எதுவும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கு. இதுக்கு இடையில ஆசிரியர்கள் சைட்ல இருந்து ஒரு முக்கியமான கோரிக்கை வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, 2012க்கு முன்னால பணி நியமனம் செய்யப்பட்ட இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு டெட் தேர்விலிருந்து விலக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கோரிக்கை. பட் எதுவுமே நிறைவேறல. அதனால பேச்சுவார்த்தை முடிந்து விட்டு வெளியே வந்து செய்தியாளர்களிடம் பேசிய தொழிற்சங்க தலைவர்கள் அவர்கள் பேச்சிலிருந்து நமக்கு தெரிய வரக்கூடியது என்ன அப்படின்னா, அரசு ஊழியர்கள் கோரிக்கை தொடர்பாக எந்த உத்தரவாதத்தையும் தமிழக அரசு வழங்கவில்லை, எந்த ஒரு நிலைப்பாட்டையும் தமிழக அரசு எடுக்கவில்லை. மேம்போக்காக ஜஸ்ட் அந்த நிமிஷத்துல அவங்களை டிஃப்யூஸ் பண்றதுக்கான ஒரு வாக்குறுதி மாதிரி நாங்க முதல்வர்கிட்ட சொல்றோம், அவர் செய்வாரு, பொங்கல் அன்னைக்கு எல்லாம் பாத்துக்கலாம், நல்ல செய்தி வரும். இப்படியே உங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எத்தனை பொங்கல் வந்துட்டு போயாச்சு, அத்தனை பொங்கல்ல ஒரு நல்ல செய்தியும் வரல. இப்ப வர்ற பொங்கல்ல தான் எல்லாமே வரப்போகுதா என்ன? இப்படி எல்லாம் கொடுத்திருக்காங்க. கடந்த 4 ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு எந்த விஷயத்தை பேசியதோ அதே விஷயத்தை திரும்ப திரும்ப எங்களோடு பேசியது மிகப்பெரிய வருத்தத்தை தந்திருக்கின்றது. அதனால ஒட்டுமொத்தமாக இந்த ஜாக்டோ ஜியோவை சார்ந்த அரசு ஊழியர்கள் அத்தனை பேரும் ஏமாற்றத்தில் உள்ளனர். அமைச்சர்களோடு நடத்திய பேச்சுவார்த்தை என்பது ஏமாற்றத்தை தந்திருக்கின்றது. இப்போ அவங்க வருகிற 27ஆம் தேதி ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் வேலை நிறுத்த ஆயத்த மாநாட்டை தொடங்க உள்ளனர். அதைத் தொடர்ந்து ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரம்பற்ற வேலை நிறுத்தத்தை மேற்கொள்ள உள்ளனர். ஏற்கனவே திட்டமிட்டவாறு வருகின்ற 27/12/2025 அன்று மாவட்ட தலைநகரங்களில் கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்திற்கான ஆயத்த மாநாட்டினை மிக எழுச்சியோடு கருப்பு பட்டை அணிந்து நடத்துவதெனவும், ஜனவரி 6 முதல் கால வரையற்ற தொடர் வேலைநிறுத்தத்தை நடத்துவதெனவும் ஜாக்டோ ஜியோ தீர்மானத்தின்படி நாங்கள் போராட்ட களத்திற்கு மன வருத்தத்தோடு செல்கின்றோம்.
இப்போ இவங்க ஜனவரி 6ல இருந்து கண்டினியூஸா வேலை நிறுத்தத்தை அரசு ஊழியர்கள் மேற்கொண்டா இந்த எஸ்ஐஆர் தொடர்பான பணிகள் பாதிக்கப்படும். ஏன்னா இப்ப எஸ்ஐஆர் தொடர்பா ஆல்ரெடி உங்களுக்கு திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் வந்தாச்சு. இதுல ஏதேனும் கொர்ரீஸ் இருந்தால் இப்ப முகவரி மாற்றமோ இல்லாட்டி புதிதாக சேர்க்கணுமோ அதெல்லாம் வந்தா வர 27, 28 அந்தந்த பகுதியில சிறப்பு முகாம் நடக்கிறது. அப்புறம் ஜனவரி 3, 4ஆம் தேதிகள்லயும் சிறப்பு முகாம் நடத்தப்பட உள்ளது. இதெல்லாம் நடத்தி அவங்க ஃபார்ம் எல்லாம் ஃபில் அப் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அதை சிஸ்டத்துக்குள்ள கொண்டு போக வேண்டியது அரசு ஊழியர்கள் தான். அந்த ஃபார்மை வாங்குறதுல இருந்து எல்லாருக்குமே அரசு ஊழியர்கள் தான் பண்றாங்க. இப்ப எஸ்ஐஆர் தொடர்பான பணி ஜனவரி 3, 4ஓட முடிவுக்கு வருது அப்படின்னாலும் அவர்களுக்கு தொடர்ந்து ஒர்க் இருக்கும். வாக்காளர்களுக்கு வேலை 3ஆம் தேதி 4ஆம் தேதியோட முடிஞ்சு போகுது. அதற்கப்புறம் அரசு ஊழியர்களுக்கு வேலை இருக்கு. ஆனால் அரசு ஊழியர்கள் 6ஆம் தேதியிலிருந்து காலவரம்பற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்க போறோம்னு சொல்றாங்க. அப்படிங்கிறப்போ இப்ப தேர்தல் ஆணையத்திலிருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜனவரி 18க்குள்ள விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வர சொல்லியிருக்காங்க. ஆக ஜனவரி 18 வரைக்கும் இது தொடர்பான பணிகள் இருக்கு. ஜனவரி 18 வரைக்கும் இருக்கிறப்போ ஜனவரி 6ஆம் தேதியிலிருந்து இங்க காலவரம்பற்ற வேலை நிறுத்தம்னா இப்ப எஸ்ஐஆர் பணிகள் எந்த அளவுக்கு முன்னெடுக்கப்படும், அது எங்கேயாவது சொதப்பலாயிருமா, இதெல்லாம் வேற இருக்கு. சோ ஒரே நேரத்துல இந்த அரசுக்கும் தலைவலி, அதே நேரத்தில் தேர்தல் ஆணையத்துக்கும் தலைவலி காத்து கொண்டிருக்கு. இது போதாதுன்னு நர்சுகள் அவங்களுடைய ஸ்ட்ரைக், செவிலியர் ஸ்ட்ரைக் வேற போய் கொண்டு இருக்கிறது. ஆல்ரெடி அவங்க மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியத்தோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. பல ரவுண்ட் பேசிட்டாங்க. டோட்டலா ஃபெயிலியர். இப்ப அவங்க பணி நிரந்தரம், அதே போல சம வேலைக்கு சம ஊதியம், இதையெல்லாம் வலியுறுத்தி அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கணும்னு ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்தும் அதை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது. அந்த மேல்முறையீட்டை திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கறதை வலியுறுத்தி செவிலியர்கள் அத்தனை பேரும் தமிழகம் தழுவிய ஒரு மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆக டோட்டலா இப்போ அரசு ஊழியர்கள், செவிலியர்கள் எல்லோருமே திமுக அரசுக்கு எதிராக திரும்பி உள்ளனர். இப்ப இந்த விஷயத்தை மைண்ட்ல வச்சுட்டு இந்த சண்டே அன்னைக்கு கோலாகலாஸ் டிவி சார்பில் வெளியில வந்த மூட் ஆஃப் தமிழ்நாடு, நானும் ஜேவிசியும் பேசியிருந்தோம். ஜேவிசி தமிழகத்தினுடைய வட மாவட்டங்கள் அத்தனை டிராவல் பண்ணி குக்கிராமங்கள் முதற்கொண்டு போய் மக்களுடைய மனநிலையை படம் பிடித்து காட்டினார் வித் விஷுவல் எவிடன்ஸ். அந்த ஒரு மணி நேர கான்வர்சேஷன்ல ஒரு இடத்துல ஜேவிசி ஸ்ரீராமன் சொல்லியிருப்பார். அது என்ன அப்படின்னா, அரசு ஊழியர்களை நம்பி அவர்கள் மூலமாக இந்த முறை வெற்றி பெற வேண்டும்னு திமுக நினைத்தால் அது சாத்தியமல்ல, திமுக அதில் தோல்வி அடையும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பார். இந்த வாட்டி அரசு ஊழியர்களை நம்பி திமுக இருந்ததனால் தோல்வியை தழுவும். அதோடு மட்டுமல்ல, இன்னொன்னு அவர் சொல்லி இருந்தார். அது என்னன்னா, இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுல பேசப்படுகிறது. அது ரொம்ப வைட்டலா இருக்கு. அரசு ஊழியர்கள் அத்தனை பேரும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை தர்றேன்னு சொல்லி வாக்குறுதி சொல்லி இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா இப்ப வரைக்கும் செய்யல. அதனால இந்த தடவை அரசு ஊழியர்களுடைய ஓட்டு திமுகவுக்கு கிடையாதுன்னு சொல்றாங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதெல்லாம் விட ஒரு பெரிய விஷயம், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். அதை கொண்டு வரேன்னு சொல்லி டிஎம்கே ப்ராமிஸ் பண்ணாங்க. ஆனா இப்போ வரைக்கும் பழைய பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரல. அதை பொதுமக்கள் சுட்டி காட்டுறாங்களா சார்? இந்த விஷயத்தை நான் வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா என்னோட பேசியவர் அரசு ஊழியர். அவர் வீடியோ எடுக்க கூடாதுங்கிற நிபந்தனையோட அவர் பேசினார். என் கூட நீங்க கூட பேசினார். அவருடைய ஜூனியர்ஸ் 4-5 பேர் பேசினாங்க. ஆனா அவர் நானே சொல்லிட்டேன், என் ஃப்ரெண்டு கிட்ட வீடியோ எடுக்காதீங்க, என்ன அரசு ஊழியர், அவர் என்ன டிபார்ட்மெண்ட் கூட சொல்லாதீங்கன்னு. அவர் என்ன சொன்னார்னா, கவர்மெண்ட் நாங்க டிபார்ட்மெண்ட் எல்லாருமே ஒட்டு மொத்தமா நாங்க திமுகவுக்கு போட்டோம் போன வாட்டி. ஏன்னா பல அருமையான வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. இப்ப நாங்க போடுறது தயாரா இல்ல. டிரான்ஸ்பருக்கு, போஸ்டிங்க்கு எல்லாத்துக்கும் வாங்குறாங்க பணம். எல்லாத்துக்கும் வாங்குறாங்க பணம். ஓகே. வலி, அதுவும் எங்களோட டிபார்ட்மெண்ட், ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட், எங்களுக்கு வலுச்சுமை ரொம்ப ஜாஸ்தி. ஓகே. அதுக்கப்புறம் இந்த வாட்டி அரசு ஊழியர்களை நம்பி திமுக இருந்ததனால் தோல்வியை தழுவும் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். ஒரு கேட்டகாரிக்கல் ஸ்டேட்மெண்ட். அந்த கான்வர்சேஷன்ல ஜேவிசி என்ன சொன்னாரோ, அவர் களத்துல என்ன கண்டாரோ, அது இப்போது அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.